வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு குஸ்பு இட்லி செய்ய போகிறோம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஜவ்வரிசி வச்சு செய்ய போகிறோம். இதில் ஒன்று மட்டும் கவனிக்க வேண்டிய விஷயம், உளுந்து உங்கள் உளுந்து நல்ல உளுந்தாக இருந்தால் 3/4 கப்பு போதும். பழைய உளுந்து ரொம்ப புளிக்காதுன்னு நினச்சிங்கன்னா 1 கப்பு போடணும். 4:1 போடணும். நான் 3/4 கப்பு இப்போ போட்டிருக்கேன். எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இட்லி அரிசி 4 கப்பு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எடுக்கணும். நான் இந்த கப்பில் 4 கப்பு இட்லி அரிசி. உளுந்து என்னுடைய உளுந்து நல்லா புளிக்கும், அதனால் 3/4 கப்பு எடுத்திருக்கேன். பழைய உளுந்தாக இருந்தால் புளிக்காது. 4க்கு 1 கப் எடுக்கணும். என்னுடைய உளுந்து நல்லா புளிக்கிறதுனால 3/4 கப் எடுத்திருக்கேன். குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க 1 கப் எடுக்கணும், ஏன்னா புளிக்காது. அதனால் 1 கப் எடுக்கணும். இங்கே நான் இருக்கிற இடத்துல ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது, அதோட உளுந்தும் நல்ல உளுந்து, அதனால் 3/4 கப் போதும். இது மாவு ஜவ்வரிசி 1/2 கப்பு. இதுக்கு மாவு ஜவ்வரிசி தான் நல்லாயிருக்கும். நீங்கள் நைலான் ஜவ்வரிசி போட்டிங்கன்னா இட்லி நல்லா வராது. நான் ரெண்டுக்கும் வித்தியாசத்தை காமிக்கிறேன். இது நைலான் ஜவ்வரிசி பாயாசத்துக்கு வைக்கிறது. இது மாவு ஜவ்வரிசி. இந்த மாவு ஜவ்வரிசி வத்தலுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். மாவு ஜவ்வரிசி 1/2 கப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு ஊற வச்சுருவோம். இப்போ எல்லாமே தண்ணியில் நல்லா அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். இப்போ எல்லாம் ஊறிடுச்சு, 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஜவ்வரிசி பாருங்கள், நல்லா மாவு மாவாக ஊறிடும். நைலான் ஜவ்வரிசி இப்படி ஊறாது, மாவுத்தன்மை இல்லை அதில், அதனால் அது போடக்கூடாது, இதுதான் போடணும். இப்போ அரிசியும் இதையும் சேர்த்து ஆட்டிடலாம். நல்ல தண்ணியில் தான் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு உளுந்து ஆட்டி எடுத்துக்கிட்டுருவோம். 3/4 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதில் இருந்த தண்ணி, ஊற வச்ச தண்ணியே நல்ல தண்ணி தான், 1 கப் தண்ணி. எல்லாரும் தண்ணி எவ்வளோ ஊற்றுவீங்கன்னு கேட்குறாங்க. பழைய உளுந்தாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக செல்லும். நல்லா புளிக்கிற உளுந்தாக இருந்தால் தண்ணி ரொம்ப செல்லாது. உளுந்து ஆட்டுறதுக்கு 20 நிமிஷம் ஆச்சு எனக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல வெண்ணெய் மாதிரி இருக்குது, பருப்பே தெரியல பாருங்கள். அந்த மாதிரி ஆட்டணும். இதுக்கு நான் 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற வச்ச தண்ணி 1 கப்பு, உளுந்தோடு சேர்த்து ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி 1 கப்பு, திரும்ப 1/2 கப் தண்ணி. 3/4 கப்பு பருப்புக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை அள்ளிட்டு அரிசியை போட்டுருவோம். உளுந்து ஆட்டிட்டோம். உளுந்து பாருங்கள் எப்படி வெண்ணெய் மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அரிசியும் ஜவ்வரிசியும் போட்டிருக்கோம் இல்லையா, அதை தண்ணியோடு சேர்த்து ஊற்றிடுவோம். தண்ணி ஒரு 1.5 கப் தண்ணி இருக்கும், ஊற வச்ச தண்ணி. ஊறினதோடு சேர்த்து மிச்சம் இருக்கிற தண்ணி 1.5 கப் தண்ணி இருக்கும். நாலு கப் அரிசிக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேன். நல்லா ஆட்டிட்டோம், நைஸாக ஆட்டிட்டோம். இப்போ உளுந்தையும் சேர்த்துருவோம். இந்த அளவுக்கு இருக்கணும், நீர் சத்து இந்த அளவுக்கு இருக்கணும். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவோம். ஆறு மணி நேரத்தில் புளிச்சிடும். புளிச்ச பிறகு காமிக்கிறேன். நம்ம அரை பாத்திரத்துக்கு வச்சோம், மாவு எப்படி முழு பாத்திரத்துக்கு வந்துருச்சுன்னு பாருங்கள். நல்லா புளிச்சிருக்கு.
இதை இனிமேல் நம்ம இட்லி ஊற்ற வேண்டியதுதான். இப்போ நம்ம இட்லி ஊற்றி வைக்கலாம். இட்லி மாவை எப்போவுமே கலக்கக்கூடாது. கலக்குனீங்கன்னா இட்லி ஹார்டாயிடும். மேலாக எடுத்து மோந்து வைக்கணும். இட்லி கொட்டலாம். இட்லி எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நான் இப்போ ஒன்று எடுத்து பிச்சு காமிக்கிறேன். எவ்வளவு சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.